அதாவது அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொன்னாலும் அல்லது அமைச்சர்கள் சொன்னாலும் அல்லது உறுப்பினர்கள் சொன்னாலும் ஆதாரத்தை சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பின்னாலே தான் சொல்ல வேண்டும் என்பது மரபு. இது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த மரபு பின்பற்றப்படுகிறதே தவிர ஆளுங்கட்சி தரப்புக்கு இது பின்பற்றப்படவில்லை. இது முதலமைச்சருக்கும் பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நேற்றைய தினம் பெரியபாளையத்தில் நடைபெற்ற இந்த அமோனியா ரசாயன விஷ கசிவு காரணமாக இறந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் தொடர்பாக 110 விதியின் கீழ் அமைச்சர் பதில் சொல்கிறார். அந்த அமைச்சர் பதில் சொல்லுகிற பொழுது அந்த இறந்தவர்களுடைய உயிரிழப்பை மதித்து அவர் பதிலளித்தாரா என்றால் இல்லை. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்களே அவருடைய நிலைப்பாட்டை பற்றி கவலைப்பட்டு அவர் பேசினாரா என்றால் இல்லை. வீர வசனம் பேசுகிறார். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க படையில வீர மராட்டிய சிவாஜி வீர உரையாற்றினார். அந்த மாதிரி உரையாற்றுறார். பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் கைதட்டுறார். என்ன நிலைமை இது? மோசமான நிலைமை. இதையெல்லாம் அனுபவம் உள்ளவர்கள் பேரவைத் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு நிமிஷம். இந்த சபையில் தொடர்ந்து நாட்டுப்பண் தேசிய கீதம் ஒரு முறை இருமுறை ஏன் எதற்காக என்று தொடர்ந்து விவாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல. ஒரு சாதாரண நடைமுறை தான் காலங்காலமாக. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு விழா நடக்கிற பொழுது விஐபிகள் கலந்து கொள்கிற நேரத்தில் அந்த அரசு விழாவில் நாட்டுப்பண் பாடுவது வழக்கமானது. அதே விழா தொடருமானால் விஐபி போனதற்கு பிறகும் தொடருமானால் அங்கே நாட்டுப்பண் திரும்ப பாட மாட்டாது. சரியா? ஆனால் விழா முடிந்துவிட்டது என்று சொன்னால் இரண்டாவது முறை அங்கே நாட்டுப்பண் பாடப்படும். இதாங்க நடைமுறை. இதுக்கு போய் 2 நாள் விவாதமா? இதை சொல்ல தெரியல யாருக்கும், அமைச்சர்களுக்கோ இல்ல பேரவைத் தலைவருக்கு கூட இதை சபையில் இதுதான் மரபு என்று உறுதியாக சொல்வதற்கு தெரியவில்லை. ஆனால் சபை ஆளுங்கட்சி தரப்பு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் பின்பற்றப்பட வேண்டியதும் நிறைய மரபுகளை சட்டங்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது நிரம்ப இருக்கிறது. அதாவது சட்டமன்றத்திற்கென்று பின்பற்றக்கூடிய மரபுகள் இருக்கிறது. அந்த மரபுகளை தாண்டி அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பேரவைத் தலைவரால் தவிர்க்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். அது செய்யாமல் இருக்கிறார் பேரவைத் தலைவர். முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து ஒரு கடுமையான விமர்சனமும் ஒரு குட்டி கதையும் உள்ள பேசினாங்க. இதற்கு முன்னால் உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது முதலமைச்சர்கள் குட்டி கதை சொல்லி பார்த்திருக்கீங்களா சட்டப்பேரவையில்? இல்ல இதான் முதல் முறையா? எப்படி இருந்தது அந்த குட்டி கதை? சரியாது? அதாவது கடந்த காலங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலம், காமராஜர் இருந்த காலம், பெரியவர் பக்தவச்சலம் அவர்கள் இருந்த காலம், கலைஞர் அவர்கள் இருந்த காலம், புரட்சித் தலைவர் இருந்த காலம் எல்லாத்திலுமே சிலையடையாக பதில் சொல்லுவது என்பது இருந்திருக்கிற ஒன்றுதான். இவர் கொஞ்சம் கூடுதலா சொல்றார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி வேலுமணி முதலமைச்சரை சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. நல்லா பேசிருக்கீங்க, கையெல்லாம் குலுக்கி இருக்காரு. அது எப்படி பார்க்கறீங்க? அதாவது அது அவர் தனிப்பட்டதா? அப்படி இல்ல. ஒருவரை ஒருவர் சந்திக்கிற பொழுது அவையில் எதிர் அணியில் இருந்தாலும், எதிர் முகாமில் இருந்தாலும், எதிர் கொள்கைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு மரபு பின்பற்றப்படும். அது